உன்னை கொடுத்தேன், என்னை இழந்து நின்றேன். ஒரு நாள் காலையில் எப்பவும் போல விக்ரமனுக்கு காலை உணவை எடுத்து வச்சுட்டு இருந்தா ரித்தன்யா. இப்பெல்லாம் அவளுக்கு உடம்பு ரொம்ப துவண்டு போச்சு. சரியா தூக்கமே வர்றதில்ல. மனசில் இருக்கிற கவலை தான் தன்னோட உடம்பை பாதிக்குதோ என்னவோ அப்படின்னு யோசிச்சபடியே விக்ரமனுக்கு உணவை எடுத்து வச்சுட்டு இருந்தா. திடீர்னு அவளுடைய அலைபேசி ஒலிக்க ரித்தன்யா அதிர்ந்தே போனான். இப்பெல்லாம் அவளுக்கு ஃபோன் அழைப்பு வருவது குறைஞ்சிருக்கிற நிலையில விக்ரமனும் ரித்தன்யா கிட்ட கொஞ்சம் மென்மையாக தான் நடந்துட்டு இருந்தான். விக்ரமன் இருக்கும்போது அவளுக்கு அலைபேசி வர்றதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருந்தது. சொல்லப்போனா விக்ரமன் இருக்கும்போது ஃபோன் வர்றது கூட இல்லைன்னு சொல்லலாம். அப்படி இருந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில இப்போ விக்ரமன் அலுவலகத்திற்கு கிளம்புறதுக்கு அந்த காலை வேளையிலேயே அவளுக்கு அழைப்பு வந்ததை கேட்ட விக்ரமனுக்கு அதுக்கப்புறம் உணவு தொண்டைக்குள்ள இறங்கவே இல்லை. அவளை திரும்பி பார்த்து முறைச்சுவன் எழுந்து போய் ஹாலில் இருந்த அவளுடைய அலைபேசியை எடுத்து பார்த்தான். அவன் எதிர்பார்த்தது மாதிரியே கண்ணன் அப்படிங்கிற பேர் இருந்தது. ஓ, பேர் கூட சேவ் பண்ணிட்டாளா? விக்ரமனுக்கு அந்த பேரை பார்த்ததுமே ஆத்திரம் தலைக்கு எரிச்சு. கடந்த ஒரு மாசமாக ரித்தன்யாவோட உடல் அளவில் வாழ்ந்துட்டு வரான். அவன் தொடர்பு இனி இருக்காது. ரித்தன்யாவுடனையும் தன்னோட குழந்தை கூடனையும் இனி தன்னோட வாழ்க்கை ஃபுல்லா நல்லா இருக்க முடியும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தவனுக்கு மறுபடியும் கள்ளக்காதலனோட அலைபேசி என்ன பார்த்ததுமே அவன் கோவத்துல கொந்தளிச்சு போயிருந்தான். விக்ரமன் போனை எடுத்துட்டு வந்து அவன் முன்னாடி முகத்துக்கு நேரா அதை நீட்டினான். உனக்கு எவ்வளவு தடவை சொன்னாலும் புத்தியே வராதா? இவன் கூட இன்னுமா நீ தொடர்பு வச்சிருக்கே? உனக்கே இது அசிங்கமா இல்லையா? உன்னை நம்பி என்னோட குழந்தையும் உன் கையில கொடுத்துருக்கேனே, என்ன சொல்லணும்? நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு கேட்டவன் தன்னோட எச்சில் கையாலேயே அவளை ஓங்கி பலார்னு அடிச்சான். அவன் அடிச்சதுல ஏற்கனவே காலையிலிருந்து உடம்பும் மனசும் கலைச்சு போன நிலையில இருந்த ரித்தன்யா விக்ரமன் அடித்ததுமே அப்படியே மயங்கி சரிய ஆரம்பிச்சா. அதை பார்த்த பங்கஜமும் பக்கத்துல இருந்த ரோகிணியும் சதாசிவமும் பதறி போய் ஓடி வந்தாங்க. சதாசிவம் தன்னோட மகனை பார்த்து முறைச்சுக்கிட்டு நின்னாரு. உனக்கு அப்படி என்ன விக்ரம் அவன் மேல அவ்வளோ கோவம்? கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம இப்படி அடிக்கிற? உன்னை அப்படியே வளர்த்துருக்கேன், ஒரு பொண்ணை கையை நீட்டி அடிக்கிறியே, அதான் நீ ஆம்பளைன்னு சொல்றதுக்கு அழகா அப்படின்னு மகனை கோவத்தோட பார்த்து கர்ஜித்தாரு. விக்ரமனுக்கு தான் செஞ்சது தவறு புரிஞ்சிருந்தாலும் அவளுக்கு அவன்கிட்ட இருந்து அலைபேசி வந்ததை அவனால தாங்கவே முடியல. தன் கையில் இருந்த அவளுடைய அலைபேசியை மறுபடியும் எடுத்து பார்த்தான். அதுல கண்ணன் அப்படிங்கிற அழைப்பு வந்துகிட்டே இருந்தது. அதை பார்த்தவனுக்கு கோவம் தன்னோட நிதானத்தை மறைக்க போனை தூக்கி தரையில தூக்கி வீசி எறிஞ்சான். அது ரெண்டா உடஞ்சே போச்சு. அதை பார்த்த ரோகிணியும் பங்கஜமும் கொஞ்சம் பயந்து தான் போனாங்க. விக்ரமனுக்கு இவ்வளோ கோவம் வந்து அவங்க பார்த்ததே இல்லை. கை முஷ்டிகள் இருக, பல்ல கடிச்சிட்டு கண்களை மூடிட்டு சில வினாடி அப்படியே நின்னான். பிறகு தன்னோட கோபம் நிலைக்கு வந்ததும் கண்களை திறந்து பார்த்தான். ரித்தன்யா இன்னும் மயங்கிய நிலையிலேயே தன்னோட அம்மா மடியில தரையில படுத்துக்கிட்டு இருந்தா. பங்கஜம் ஓடி உள்ள போய் தண்ணீரை எடுத்துட்டு வந்து அவ முகத்துல தெளிச்சிட்டு இருந்தா. அப்பொழுதுமே கண்ணு விழிக்க முடியாம சிரமப்படுவதை உணர்ந்த ரோகிணி, என்னடா பார்த்துக்கிட்டே இருக்க? அவளை தூக்கிட்டு போய் உன்னோட ரூம்ல படுக்க வை, டாக்டரை வர சொல்லு, இப்படியே மரம் மாதிரி நின்றுட்டு இருக்கே, உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா அப்படின்னு தன்னோட மகனை பார்த்து கோவத்துல கத்துனாரு ரோகிணி. தன்னோட தாயோட குரல்ல சுயநினைவுக்கு வந்த விக்ரமன் ஓடி வந்து ரித்தன்யாவை தூக்கிட்டு அவங்களுடைய படுக்கை அறையில படுக்க வச்சான். அப்புறம் டாக்டரை கூப்பிட்டு அவளை பரிசோதித்து பார்த்தாங்க. பரிசோதனை செஞ்ச டாக்டர் வெளியில வந்து விக்ரமனை பார்த்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்ட விக்ரமனுக்கு கொஞ்சம் புரியாமலையும் இருந்தது. ஆனா ரோகிணிக்கும் பங்கஜத்துக்கும்
ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சதாசிவத்துக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். எல்லாரும் ஒருத்தரை பார்த்து புன்னகைச்சிட்டாங்க. ரோகிணி சதாசிவத்தை பார்த்து, என்னங்க, நம்ம 2வது முறையா தாத்தா பாட்டியா போறோம் அப்படின்னு சந்தோஷத்தோட சொன்னான். விக்ரமனுக்கு ரித்தன்யா கர்ப்பம் அடைஞ்சதை குறித்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவனால் அதை நம்பவே முடியல. மேதா உருவான அந்த வேளையில கூட தனக்கு இவ்வளோ சந்தோஷம் வந்துச்சா அப்படின்னு யோசிச்சு பார்த்தான் விக்ரமன். பாவனா தான் கர்ப்பமா இருக்கிறத குறித்து முதல்ல விக்ரமன் கிட்ட சொன்னப்போ அவனுக்கு ஒண்ணுமே புரியல. கர்ப்பமா? நானா? நான் பாவனாவை ஒரு தடவை தானே தொட்டேன், அதுக்குள்ள கர்ப்பமாயிட முடியுமா அப்படின்னு அவனுக்கு சந்தேகிக்க தோணுச்சு. ஆனா இன்னைக்கு ரித்தன்யா கர்ப்பமா இருக்கிறத பார்த்து மருத்துவர் அப்படி சொன்னதும் அவனுக்கு தலைகால் புரியல. தன்னோட குழந்தை தான் மனசுக்கு பிடிச்ச ஒருவர் சுமக்கிறா அப்படின்னு நினைக்கும் போது மனசெல்லாம் ஆனந்தத்துல கூத்தாடிச்சு. ஆனா அதை கொஞ்சம் கூட வெளிக்காட்டி கொள்ளத்தான் அவனுக்கு மனசே இல்லை. என்னமோ அவனுக்கு அந்த கண்ணன் ரித்தன்யா கிட்ட பேசுறது சுத்தமா பிடிக்கல. அவதான் நான் சொல்ல கேட்காம அவகிட்ட பேசிட்டே இருக்கா. அந்த கோபம் விக்ரமனுக்கு ரித்தன்யா மேல இருந்துகிட்டே இருந்தது. தன் பேச்ச ஒரு நாளும் அவ மதிக்கிறதே இல்லை அப்படிங்கிற கோபம் அவன் கண்களை மறைச்சது. அதனால அவனுடைய எந்த சந்தோஷத்தையும் யார்கிட்டையும் பகிர்ந்துக்காம தன்னோட அலுவலகத்திற்கு யார்கிட்டையும் எதுவும் சொல்லாம மௌனமா கிளம்பிட்டான். தன் மகன் இப்படி கிளம்புறத ரோகிணி வருத்தத்தோட பார்த்தா. சதாசிவத்துக்கிட்ட திரும்பி, என்னங்க, இவன் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கிற இந்த சமயத்துல அவளை இப்படி அடிச்சு வச்சிருக்கானே. சரி, கர்ப்பமா இருக்கிறது தெரியாம அடிச்சான்னு கூட சொல்லலாம். ஆனா ரித்தன்யா இப்படி இருக்கிற சூழ்நிலையில அவளை ஒரு தடவை பார்த்து ஆறுதலா 4 வார்த்தை சொல்லிட்டு அப்புறமா ஆபீஸ் கிளம்பிருக்கலாம் இல்லையா? இப்படி பண்றானே இவன். எனக்கு விக்ரமன் பண்றது சுத்தமா பிடிக்கவே இல்லைங்க. பாவம் ரித்தன்யா அப்படின்னு தன்னோட மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணா ரோகிணி. சதாசிவம் தன்னோட முகத்தாடிய தடவிக்கிட்டே, எனக்கும் விக்ரமன் நடந்துக்கிறது சுத்தமா பிடிக்கலதான் ரோகிணி. ஆனா ரித்தன்யா பண்றதும் தப்பு இல்லையா? விக்ரமனுக்கு யார் கூட பேசினா பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் அடிக்கடி அவன் கூடயே போன்ல பேசிட்டு இருக்கிறது தப்பு தானே. ரித்தன்யாவும் விக்ரமனை புரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னு வருத்தத்தோட சொன்னாரு சதாசிவம். ஆமாங்க, இப்போ இந்த பிரச்சனைய சரி பண்றதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டா ரோகிணி. இந்த பிரச்சனையெல்லாம் தீர்றதுக்கு ஒரே வழிதான் இருக்கு ரோகிணி. ரித்தன்யா விக்ரமனுக்கு பிடிக்காத அந்த நபரோட பேசாம இருக்கணும், பழகாம இருக்கணும். அதுக்கு என்ன வழின்னு நம்ம யோசிக்கணும். சரி, நீ போய் முதல்ல ரித்தன்யாவை கவனி. அவ ரொம்ப சோர்ந்து போயிருப்பா. உடல் அளவுல அவளுக்கு தெம்பு கொடுக்கற மாதிரியாவது ஏதாவது பண்ணு. ரித்தன்யாவோட வயிற்றுல வளருது நம்ம வீட்டு வாரிசு. நம்ம வாரிசு எந்த காரணத்தை கொண்டும் பாதிக்கப்படவே கூடாது. உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு நான் பக்கத்துல இருக்கிற கோவில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பினார். நீ ரித்தன்யாவை கவனிச்சுட்டு இங்கே இருந்துக்கோ அப்படின்னு அவர் கிளம்பினார். தன்னோட கணவர் போனதும் ரித்தன்யா பத்திய யோசனையிலேயே அவளுடைய அரைக்கதவை திறந்துட்டு உள்ள போனா ரோகிணி. ரித்தன்யா கண்களை இறுக மூடி படுத்துக்கிட்டு இருந்தா. அவளை பார்க்கவே ரோகிணிக்கு ரொம்ப பாவமா இருந்தது. இப்படி விக்ரமன் கிட்ட அடி வாங்கி சாவறாளே, அந்த பையனோட தொடர்பு தான் விட்டுட்டு தான் வாழலாம் தானே. விக்ரமனை விட நல்ல புருஷன் இவளுக்கு கிடைச்சிட முடியுமா என்ன? அவன் பேச்சை கேட்டு நடந்துக்கிட்டா அவனே இவளை தங்க தட்டுல வச்சு தாங்குவானே. இவன் ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு நினைச்சபடியே ரித்தன்யாவுக்கு பக்கத்துல உட்காந்து அவளுடைய கைய தன்னோட மடியில எடுத்து வச்சுக்கிட்டா ரோகிணி. அவ கண்ணு விழிச்சதும் ஆறுதலா அவளை தட்டி கொடுத்தா. அவளுடைய நெற்றி கூந்தல பின்பக்கமா ஒதுக்கி விட்ட ரோகிணி, இப்போ நீ ஒரு உயிர் இல்லம்மா, 2 உயிர். இனியாவது உன்னோட வாழ்க்கையில நிம்மதியோடையும் சந்தோஷத்தோடையும் வாழணும்னு நான் ஆண்டவனை மனசார வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னவன் ரித்தன்யாவோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வழியறத பார்த்து அதை தொடச்சு விட்டா. இத பாருடா,
உனக்கு அம்மா அப்பா யாரும் இல்லை. என்ன உன்னோட அம்மாவா நினைச்சுக்கோ. கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ என்னோட பையனை காதலிச்சு கல்யாண மண்டபத்துல அவனை அவமானப்படுத்திட்டு அம்போன்னு அவனை விட்டுட்டு போனேன். அப்போ உன் மேல எனக்கு எவ்வளோ கோவம் வந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆனா இன்னைக்கு என்னோட பையனோட குழந்தைய உன்னோட வயித்துல நீ சுமந்துட்டு இருக்க. அன்னைக்கு உன் மேல இருந்த கோவம் இன்னைக்கு உன் வயித்துல வளர்ற இந்த குழந்தையால எனக்கு சுத்தமா போயிடுச்சு. என்ன உன்னோட அம்மாவா நினைச்சுக்கோ ரித்தன்யா. என்ன நடந்திருந்தாலும் என்கிட்ட உண்மையை சொல்லுமா. விக்ரமன் உன்னை கஷ்டப்படுத்தி இருந்தா அவனுக்காக நான் மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவனை மன்னிச்சுடு. அவனுக்கு உன் மேல ரொம்ப உயிர்டா. அதனாலதான் அவனை உன்னை தன் பக்கத்திலே வச்சுக்கணும்னு நினைக்கிறான். பாவனாவை அன்னைக்கு அவன் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு பிடிவாதமா சொன்னான். ஆனா அந்த சமயத்துல இடையில என்ன நடந்ததோ பாவனா போய் அவன்கிட்ட பேசிட்டு வந்தான். அதுக்கப்புறம் பாவனாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சும் விதி அவங்க 2 பேரையும் பிரிச்சிருச்சு. நீதான் அவன் வாழ்க்கை ஃபுல்லா இருக்கணும்னு விதியில எழுதியிருக்கு போல இருக்கு. அதனாலதான் மறுபடியும் விக்ரமனுக்கு நீ கிடைச்சிருக்க. இந்த அழகான தருணத்துல பழசையெல்லாம் மறந்துட்டு இனியாவது விக்ரமன் கூட நீ சந்தோஷமா இருமா. இந்த குழந்தை எந்த விதத்திலையும் பாதிக்கப்படவே கூடாது. 2 பேரும் இந்த குழந்தைக்காக நல்ல அம்மா அப்பாவா வாழணும். பழைய விஷயங்களெல்லாம் மனசுல போட்டு நினைச்சு குழப்பிக்காத ரித்தன்யா. நம்ம யாரை வேணா காதலிக்கலாம். ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறது வேறொருத்தரா இருக்கிற பட்சத்துல காதலிச்சவனை மறந்துட்டு புருஷனை மனசுல நினைச்சிட்டு வாழ்றதுதான் நம்ம நாட்டுடைய பண்பாடு. அது என்னைக்குமே நீ மனசுல வச்சுக்கோ அப்படின்னு அவளுக்கு அறிவுரை சொல்லிட்டே இருந்தா ரோகிணி. ரோகிணி பேசும் பேச்சுக்களை கேட்ட ரித்தன்யாவுக்கு கண்கள்ல கண்ணீர் அருவியா கொட்டுச்சு. அம்மா அப்படின்னு கூப்பிட்ட ரித்தன்யாவை வாரி அணைச்சுக்கிட்டா ரோகிணி. அவ மார்பிள சாஞ்சுக்கிட்டு விக்கி விக்கி அழுதா. அதை பார்த்த ரோகிணிக்கு மனசெல்லாம் கஷ்டமா இருந்தது. வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் அழக்கூடாது ரித்தன்யாம்மா. நான் விக்ரமன் கிட்டையும் பேசுறேன், சரியா? நீயும் பழைய விஷயங்களெல்லாம் மறந்துட்டு அவன் கூட சந்தோஷமா வாழணும், புரிஞ்சுதா? அப்படின்னு அவளை அணைச்சு தட்டி கொடுத்துட்டு சொன்னா ரோகிணி. தன்னை அணைச்சுக்கிட்டு இருந்த ரோகிணி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாமான்னு கூட நினைச்சா ரித்தன்யா. நான் எந்த தப்பும் பண்ணவே இல்லம்மா. நான் யாரையும் காதலிக்கவே இல்லை. உங்க பையனை தவிர என் மனசுல யாருமே இல்லை. விக்ரமனை தவிர இதுவரைக்கும் நான் யாரும் காதலிச்சதே இல்லை. அவர் தான் என்னோட உயிர். அவருக்காக நான் எதையும் செய்வேன். அவருக்காக இத்தனை கஷ்டத்தையும் நான் தாங்கிக்க தயாரா இருக்கும்போது அவர் தானே எனக்கு உயிர். அவர் என்னோட நடத்தையில சந்தேகப்பட்டாலும் அத்தனையும் தாங்கிட்டு அவர் பண்ற சித்திரவதைகள்லாம் பொறுத்துக்கிட்டு அவர் பேசுற கேவலமான வார்த்தைகளையும் கேட்டுட்டு அமைதியா இருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம், விக்ரமனை நான் அந்த அளவுக்கு உயிருக்குயிரா நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கத்தி அழ வேண்டும் போல அவளுக்கு தோணுச்சு ரித்தன்யாவுக்கு. ஆனா இப்போதைக்கு எந்த உண்மையும் அவ சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருந்தனால எதையுமே சொல்லாம ரொம்ப நேரம் அழுதுகிட்டே ரோகிணியோட மடியில படுத்துட்டு இருந்தா. அவளுடைய முதுகையும் நெற்றி கூந்தலையும் தடவியபடியே அமர்ந்திருந்தா ரோகிணி. கொஞ்ச நேரம் கழிச்சு பங்கஜம் ரித்தன்யாவுக்கு குடிக்க பழச்சாறு கொண்டு வந்தா. அதை வாங்கி ரித்தன்யாவுக்கு கொடுத்தா ரோகிணி. கொஞ்ச நேரம் நீ படுத்து ரெஸ்ட் எடுமா. இப்ப இருக்கிற நிலைமையில நீ கீழையும் மேலையும் அடிக்கடி போயிட்டு இருக்க வேண்டாம். உனக்கு என்ன தேவையோ அதை நானும் பங்கஜமும் கொண்டு வந்து தரோம். நீ இங்கேயே ரெஸ்ட் எடு. குழந்தைய இன்னைக்கு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னவ ரித்தன்யா படுத்ததும் அவளுக்கு போர்வையை போத்திட்டு 2 பேரும் வெளில போனாங்க. தன்னோட அலுவலகத்திற்கு போன விக்ரமனுக்கு சந்தோஷத்துல இருப்பே கொள்ளல. அவன் தந்தையாக போறான் அப்படிங்கிற உணர்வு அவனை மலையளவு சந்தோஷப்படுத்துச்சு. மேதா பிறக்கும்போது சந்தோஷம் இருக்கதான் செஞ்சது. ஆனா இந்த அளவுக்கு இருந்துச்சாங்கிறது அவனுக்கு பெரிய கேள்விக்குறியா இருந்தது. அலுவலகத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மத்தியானம் லஞ்ச் பார்ட்டியா கொடுத்தான்.
அவனுக்கு டீ எஸ்டேட்லேருந்து தொழிற்சாலை வரைக்கும் இருக்கிற அத்தனை தொழிற்சாலை தொழிலாளர்களுக்கும் 1 மாத சம்பளத்தை போனஸா கொடுத்தான். எல்லாரும் அவனுக்கு வாழ்த்து சொன்னாங்க. அவன் அதே சந்தோஷத்தோட தன்னோட அலுவலக வேலையை கவனிச்சுட்டு இருந்த விக்ரமனுக்கு திடீர்னு ஒரு அழைப்பு வந்தது. அதை எடுத்து பார்த்தான் அவனுடைய அலைபேசிய. அதுல தன்னோட மேனேஜர் தான் கூப்பிட்டு இருந்ததை பார்த்து அதை எடுத்து ஹலோ அப்படின்னா, ஹலோ சார், நான் சக்கரபாணி பேசுறேன் அப்படின்னு சொன்னதை கேட்டு, சொல்லுங்க சக்கரபாணி, நான் உங்களை அனுப்பின விஷயம் என்னாச்சு அப்படின்னு கேட்டான். சார், நீங்க சந்தேகப்பட்டது சரிதான். உங்க கார் சர்வீஸ் நீங்க விட்டப்போ இடையில ஒரு நாள் 2 மணி நேரம் டைம் இல்ல, காரை வெளியில யாரோ எடுத்துட்டு போயிருக்காங்க. அது யாருன்னு தான் சரியா தெரியல சார். அங்க கார் சர்வீஸ் சென்டர்ல வேலை செஞ்ச பசங்கள்ல ஒரு பையன் மட்டும் நம்ம கொடுத்த பணத்துக்கு மயங்கி உண்மையை சொல்றான். ஆனா அவனுக்குமே ஆள் அடையாளம் தெரியுமே தவிர பெயர் தெரியலன்னு சொல்றான். அதான் இப்போ என்ன பண்றதுன்னு குழப்பமா இருக்கு அப்படின்னாரு. சக்கரபாணி சொன்னதை கேட்ட விக்ரமன், சரி சக்கரபாணி, நீங்க ஒன்று பண்ணுங்க, அந்த பையனை என்கிட்ட கூப்பிட்டு வாங்க, அவன்கிட்ட நானும் கொஞ்சம் விசாரிச்சு பார்க்குறேன்னு சொன்னான். சரிங்க சார், இதோ ஒரு 1/2 மணி நேரத்தில் நாங்கள் அங்கே இருப்போம் அப்படின்னு ஃபோன் அழைப்பை துண்டிச்சாரு. விக்ரமனுக்கு காரை 2 மணி நேரம் சர்வீஸ் சென்டர்லேருந்து யார் வெளில எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு குழப்பமா இருந்தது. அவனுக்கு பிஸ்னஸ் எதிரிகள்னு அப்படி கொள்ற அளவுக்கு யாரும் இல்லை. அவனுடைய கார் சர்வீஸ் சென்டரில் இருக்கிறது குறித்து யாருக்குமே தெரியாது. அவன் உட்பட சுற்றி உள்ள சொந்தங்களுக்கு மட்டும்தான் அந்த கார் சர்வீஸ் சென்டருக்கு போயிருக்கிறது தெரியும். உதாரணத்துக்கு பாவனாவுக்கு தெரியும், அம்மா அப்பாவுக்கு தெரியும், வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரங்களுக்கு தெரியும். வேற யாருக்கும் கார் வெளில போகிறது தெரியாதே. அப்படி இருக்கிற பட்சத்தில் கார் 2 மணி நேரம் மட்டும் சர்வீஸ் சென்டர்ந்து வெளில எடுத்துட்டு இருக்கு யாரால முடியும்? ஒருவேளை பாவனா எடுத்திருப்பாளோ அப்படின்னு நினைச்சு குழம்பி போனான் விக்ரமன். ரொம்ப நேரம் அதை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தான் விக்ரமன். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அரைக்கதவை யாரோ தட்டுற சத்தம் கேட்டுச்சு. எஸ், கம்மின் அப்படின்னா உள்ள வந்தவர் சக்கரபாணி. அவர் கூட அவர் சொன்ன அந்த பையனும் இருந்தான். அந்த பையனை நல்லா ஊன்றி கவனிச்சான் விக்ரமன். கிட்டத்தட்ட அந்த பையனுக்கு ஒரு 25-26 வயசு இருக்கும் அப்படின்னு நினைச்சுவேன். சக்கரபாணியை திரும்பி பார்த்தான். சக்கரபாணி அந்த பையனை விக்ரமன் கிட்ட அறிமுகப்படுத்தினாரு. சார், நான் சொன்னேன்ல, அந்த பையன் இவன் தான், பேரு பாபு. நீங்க இவன்கிட்ட ஏதாவது கேட்குற மாதிரி இருந்தா கேட்டுடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரபாணி அந்த அறையை விட்டு வெளில போனாரு. அந்த பையனை கூர்மையோட பார்த்தபடி, வாங்க மிஸ்டர் பாபு, உட்காருங்க அப்படின்னு அவனுக்கு எதிர்ப்புறம் இருந்த நாற்காலியை காட்டினான். அவன் பயந்துக்கிட்டே நாற்காலியில உட்கார்ந்தான். அதை பார்த்த விக்ரமன், பயப்படுறதுக்கு எதுவும் தேவையில்லை மிஸ்டர் பாபு, எனக்கு உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் உண்மைகள் மட்டும் வேணும், அதுக்காக தான் இங்க கூப்பிட்டு வர சொன்னேன். அந்த ஆளை நீங்க நேரில் பார்த்ததா சொன்னீங்க இல்லையா, உங்களால அடையாளம் காண்பிக்க முடியுமா அப்படின்னு நேரடியா விஷயத்துக்கே வந்தான். முடியும் சார், எனக்கு அவனுடைய போட்டோ இருந்தா கூட போதும், ஈஸியா சொல்லுவேன். ஆனா அவருடைய பேர் தான் எனக்கு தெரில. அது இல்லீகலா காரை வெளில கொண்டு போயிருக்காங்க சார், அதனால எந்த ரெஜிஸ்டர்லுமே அவருடைய உண்மையான பேர் இல்லை அப்படின்னு சொன்னான் பாபு. அதை கேட்ட விக்ரமன், சரி, நான் உங்ககிட்ட சில போட்டோஸ் எல்லாம் காமிக்கிறேன், அதுல யாருன்னு உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டான். ஓ, சொல்றேனே சார் அப்படின்னு போட்டோக்களை பார்க்கறதுக்கு தயாரா உட்கார்ந்தான் பாபு. தனக்கு முன்னாடி இருக்கிற சிஸ்டமை ஓபன் பண்ணி தன்னோட கல்யாணத்தன்னைக்கு எடுத்த போட்டோக்களை அவன்கிட்ட காண்பிச்சான். அது எல்லாமே குரூப் போட்டோவா இருந்தது. அந்த கல்யாணத்துல வந்திருந்த பிசினஸ் மேன்கள், சொந்தக்காரங்க எல்லாருமே குழு குழுவா நின்று திருமண தம்பதிகளோட எடுத்துக்கிட்ட புகைப்படம் அது. அதை பார்த்தா ஒருவேளை பாபுவுக்கு அடையாளம் தெரியலாம். விக்ரமனுக்கு ஏதோ புரியுற மாதிரி இருந்தது. தனக்கு சம்பந்தப்பட்டவங்க யாரோ தான் காரை வெளில எடுத்துட்டு போயிருந்திருப்பாங்க அப்படின்னு நிச்சயமா தெரிஞ்சுது. அதனால தன்னோட சிஸ்டத்தை அவன் பக்கம் திருப்பி ஒவ்வொரு புகைப்படமா நகர்த்திக்கிட்டே வந்தான். கடைசியா பாபுவோட முகத்துல ஒரு அதிர்ச்சியும் வெளிச்சமும் தெரிஞ்சது. அந்த ஸ்டில்ல அப்படியே நிறுத்தி புகைப்படத்தை திருப்பி பார்த்தான். அது தன்னோட குடும்பத்தோட புகைப்படம். அந்த புகைப்படத்துல தானும் பாவனாவும் மாலையும் கழுத்துமா நிற்க, பாவனாவுக்கு பக்கத்துல வாசனும் பவித்ராவும்
ஜெகனும் விக்ரமனுக்கு பக்கத்துல ரோகிணியும் சதாசிவமும் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த புகைப்படத்தை பார்த்து அதிர்ச்சியில வாய் பிளந்தான் அந்த மெக்கானிக் பாபு. என்னாச்சு பாபு, இதுல நீங்க சந்தேகப்படுற ஆள் இருக்கானா அப்படின்னு கேட்டான் விக்ரமன். விக்ரமனை அதிர்ச்சியோட பார்த்துக்கிட்டே, ஆமா சார், இதோ இவர்தான் அன்னைக்கு காரை சர்வீஸ் சென்டர்ல இருந்து எடுத்துட்டு போனாரு. 2 மணி நேரம் கழிச்சு கொண்டு வந்தாரு. என்ன பண்ணாருன்னு தெரியல. அப்படி கொண்டு வந்து விட்டப்போ நான் கேட்டேன் சார் அவர்கிட்ட, இந்த காரை எதுக்கு வெளில எடுத்துட்டு போனீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னது, இது BMW காரு, ரொம்ப சொகுசான வண்டி, இதை ஓட்டணும் போல எனக்கு ஆசையா இருந்தது, சொந்தமா என்னால வாங்க முடியாது, அதனால்தான் ஒரு 2 மணி நேரம் மட்டும் வாடகைக்கு எடுத்துட்டு போனேன்னு சொன்னாரு சார் அப்படின்னு ஒருத்தனை கை காட்டி சொன்னான் பாபு. அந்த ஆளை பார்த்ததுமே விக்ரமனுக்கு தலையில இடி விழுந்தது மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த புகைப்படத்துல பாபு காட்டிய ஆள் ஜெகன். அதை பார்த்ததுக்கு விக்ரமனுக்கு ஏதோ புரிஞ்சது மாதிரி இருந்தது. மறுபடியும் பாபுவை திரும்பி பார்த்தான் விக்ரமன். சரி பாபு, நீங்க இப்ப கிளம்பலாம். தேவைப்பட்டா எனக்கு மறுபடியும் அடையாளம் காட்டினா போதும் அப்படின்னு சொன்னவன் பாபு கிளம்புறதுக்கு முன்னாடி அவனை நிறுத்தினான். ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லி தன்னோட டேபிள் டிராயர்லேருந்து ஒரு கத்து பணக்கோட்டை எடுத்து அவன் முன்னாடி நீட்டினான். அதை பார்த்தவன் மிரண்டு விழித்தான். வாங்கிக்கோங்க பாபு, நீங்க எனக்கு ரொம்ப பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. நான் திருப்பி பண்றது வெறும் சின்ன உதவிதான். இதை வச்சுக்கோங்க, உங்களுடைய வாழ்க்கைக்கு இது உதவும். உங்களுக்கு வேற எப்ப என்ன உதவி வேணும்னாலும் என்ன தயங்காம கேளுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினான் விக்ரமன். அதை நன்றியோட வாங்கிட்டு அந்த அறையை விட்டு வெளில போனான் பாபு. பாபு வெளில போனதும் விக்ரமன் பழைய யோசனைகள்ல மூழ்கி போனான். கிட்டத்தட்ட 2 வருஷங்களுக்கு முன்னாடி ஜெகன் சூதாட்டத்திலையும் பொண்ணுங்க விஷயத்திலையும் குதிரை ரேஸ்லயும் நிறைய பணத்தை விட்டுருந்தான். அதனால அதிக கடன்களை வாங்கியிருந்தான். அதை பத்தியெல்லாம் விக்ரமனுக்கு அப்போ எதுவும் தெரியாது. அவன் தன்னோட பிசினஸ்லயே மூழ்கி இருந்த சமயம் அது. தன்னோட தொழிலை நல்லா முன்னேற்றணும்னு பிடிவாதமா இரவும் பகலும் ஒழிச்சுக்கிட்டே இருந்த நேரம் அது. அப்போ ஒரு நாள் பாவனா தன்னோட அலுவலகத்திற்கு வந்தா. அவளை பார்த்து ஆச்சரியமா பார்த்தான். என்ன ஆபீஸ்க்கே வந்திருக்க? சொல்லியிருந்தா போன்லயே பேசியிருக்கலாமே. எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்கே, நம்ம சாயங்காலம் வீட்டுக்கு வந்து பேசலாமா அப்படின்னு கேட்டான் விக்ரமன். அதில்ல விக்ரமன், கொஞ்சம் அவசரமான வேலை, உங்களை கண்டிப்பா பார்த்தே ஆகணும், அதனாலதான் இவ்வளோ தூரம் உங்களை தேடி வந்தேன் அப்படின்னு சொன்ன பாவனா கிட்ட. சரி சொல்ல, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டான். கொஞ்ச நேரம் பாவனா மௌனமாவே உட்கார்ந்து தன்னோட கை விரல்களை பார்த்தபடி உட்காந்துருந்தா. அதை பார்த்த விக்ரமனுக்கு எரிச்சல் வந்தது. பாவனா ப்ளீஸ், வந்த விஷயத்த சீக்கிரம் சொல்லிட்டு கிளம்பு, எனக்கு நிறைய வேலை இருக்கு பாவனா, இன்னும் அரை மணி நேரத்துல அடுத்த பிசினஸ் மீட்டிங்க்கு போகணும் அப்படின்னு அவளை பேசும்படி உந்தினான். என்னங்க, நான் உங்ககிட்ட ஒரு பெரிய உதவி எதிர்பார்த்து வந்திருக்கேன் அப்படின்னு பூடகமா பேசினவன் ஜெகனை பத்தின உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சா. என்னோட அண்ணன் ஏதோ கெட்ட சவகாசத்துல நிறைய குடிச்சிட்டு குதிரை ரேஸ்லாம் பணத்தை விட்டுட்டாருங்க. இப்போ கடன்காரங்க எங்க அப்பாவோட கழுத்தை நெரிக்கிறாங்க. எனக்கு சொத்தெல்லாம் போயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க கொஞ்சம் உதவி பண்ண முடியுமா அப்படின்னு தயங்கியபடி கேட்டா பாவனா. அதை கேட்ட விக்ரமன் ஒரு நிமிஷம் யோசிச்சான். ஆமா, இந்த சொத்தெல்லாம் உங்களுடையதா பாவனா? இது ரித்தன்யாவோட தானே? அப்படிதானே எங்க அப்பா சொன்னதா எனக்கு ஞாபகம் அப்படின்னு கேட்டவன் கிட்ட, ஆமாங்க, இதெல்லாம் ரித்தன்யாவோட அப்பா சொத்து தான். ஆனா அவதான் இந்த சொத்தெல்லாம் எதுவுமே வேண்டான்னு தான் காதலிச்சவன் மட்டும் போதும்னு எங்க அப்பா கிட்ட எல்லா சொத்து பேப்பர்லயும் கையெழுத்து போட்டுட்டு ஓடி போயிட்டாலே. அப்ப இருந்து இது எங்க சொத்து தானேங்க, எங்களோட தானே அப்படின்னு கேட்டவளை சந்தேகத்தோட பார்த்தான் விக்ரமன். விக்ரமன் தன்னை சந்தேகப்படுறான்னு உணர்ந்ததும் உடனே அவ கண்கள்ல கண்ணீரை வளவழிச்சா. என்ன நீங்க சந்தேகப்படுறீங்களா? ரித்தன்யாவை சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா எவ்வளவு அன்பா வளர்த்தாரு தெரியுமா? அவதான் நம்மளுடைய அந்தஸ்தையும் மறந்து ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற பையனை காதலிச்சு அவன் தான் வேணும்னு ஓடி போயிட்டா. அதுக்கு நாங்க என்னங்க பண்ணுவோம் அப்படின்னு கேட்டவளை பார்த்து, சரி சரி, பழைய விஷயம்லாம் பேச வேண்டாம் அப்படின்னு சொன்னவன் மனசுல ரித்தன்யாவோட முகம் வர்றதை பார்த்து அதை ஒதுக்கி வச்சான். சரி,
இப்போ சொல்லு, நான் இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டான் விக்ரமன். நீங்கள் இந்த கடனை எல்லாம் எனக்கு அடைச்சி கொடுத்து என் குடும்பத்தை இதிலிருந்து காப்பாற்றணும் அப்படின்னு கேட்டா பாவனா. விக்ரமன் பாவனா சொன்னதை கேட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தான். அப்புறம் பாவனாவை பார்த்து, இதை பார் பாவனா, நான் ஒரு பிஸ்னஸ் மேன். எந்த லாபமும் இல்லாமல் யாருக்கும் உதவியும் செய்ய மாட்டேன். அப்படி செஞ்சா பிஸ்னஸில் எனக்கு இழப்பு தான் ஏற்படுமே தவிர லாபம் ஒன்றும் வராது அப்படின்னு சொன்னான். பாவனா அதை கேட்டு, என்னங்க, உங்கள் சொந்த மச்சான் என்னோட அண்ணா, அவன்கிட்டயே பிஸ்னஸ் பேசுகிறீங்களே, குடும்பத்துக்குள்ள என்னங்க பிஸ்னஸ் அப்படின்னு அப்பாவியா கேட்டா. இங்கே பாரு பாவனா, என்னதான் குடும்பமாக இருந்தாலும் உங்கள் அண்ணா நீ சொன்னதுபடி பார்த்தா நிறைய கடன் வாங்கி வச்சிருப்பார் போல இருக்கே. அதை நான் சும்மா அடிச்சேன்னா அப்புறம் மறுபடியும் அதே தப்பு தான் அவருக்கு பண்ண தோணும். மறுபடியும் நம்ம பணம் கொடுத்துட்டு இருக்க முடியுமா சொல்லு அப்படின்னு கேட்டான் விக்ரமன். அதை கேட்ட பாவனாவுக்கு கண்களில் மறுபடியும் கண்ணீர் வழிய ஆரம்பிச்சது. அதை பார்த்த விக்ரமன், ஷோ பாவனா, என்ன இது, எதுக்கு எடுத்தாலும் ஒரு அழுக. சரி, இப்போ நான் சொல்றத கேளு. நான் இந்த கடன்லேருந்து உங்கள் குடும்பத்தையும் உங்களோட அண்ணனையும் விடுவிக்கிறேன். ஆனால் நான் எவ்வளவு பணத்தை கொடுக்குறேனோ அதுக்கு எனக்கு பாண்ட் அவங்க எழுதி தரணும். ஒரு 5 வருஷத்தில் அத்தனை பணமும் எனக்கு அவங்க கொடுக்கலனா மொத்த சொத்தும் எனக்கு வந்துடணும். அப்படிங்கிற மாதிரி ஒரு பாண்டு எழுதி வச்சு அவங்கள சைன் போட்டு தர சொல்லு அப்படின்னா விக்ரமன். அதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சா பாவனா. என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டவக்கிட்ட, நீ ஏன் யோசிச்சு பாரு பாவனா, நான் இப்போ சும்மா பணம் கொடுத்தேன்னா மறுபடியும் உங்க அண்ணா அதே தப்பு தான் பண்ணணும். மறுபடியும் என்னால் ஊதாரிக்கெல்லாம் பணம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. நான் சொல்றது ஒத்துக்கிட்டேன்னா உங்க அண்ணனோட மொத்த கடனையும் நான் அடைக்கிறேன். இல்லைன்னா நீங்க வேற யார்ட்டையாவது வட்டிக்கு பணம் வாங்கிக்கோங்க அப்படின்னா. இறக்கமே இல்லாம விக்ரமன் சொன்னதை கேட்ட பாவனா சரின்னு ஒப்புக்கிட்டான். ஏன்னா தன்னோட அண்ணன் வாங்கின கடன் கிட்டத்தட்ட கோடியில் வரும். அதுக்கு வட்டி கட்டுறதெல்லாம் அவங்க குடும்ப சொத்தே பத்தாது அப்படின்னு உணர்ந்தவ விக்ரமன் சொன்னது மாதிரி ஒரு பத்திரத்தை தயார் பண்ணி அதில் விக்ரமனும் ஜெகனும் வாசனும் கையெழுத்து போட்டுக்கிட்டாங்க. பிறகு மொத்த கடனையும் விக்ரமன் அடிச்சிருந்தான் அன்னைக்கு. இப்படி பழைய நடந்த விஷயங்களையே அசை போட்டபடி தன்னோட அலுவலகத்தில் யோசனையோட உட்காண்டிருந்தான் விக்ரமன். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நடந்த சம்பவத்திற்கும் ஏதேனும் தொடர்பு இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்த அதே வினாடி டிடெக்டிவ் ஏஜென்சிக்கு ஃபோன் பண்ணான். அங்கே சில தகவல்களை கொடுத்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் அனுப்பிட்டு ஒரு பெருமூச்சோட தன்னோட இருக்கையில் சாஞ்சு உட்கார்ந்தான். இனி அதிகபட்சம் 10 நாட்களில் அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சவன் தன்னோட அலுவலக வேலைகளில் கவனம் செலுத்தினான். சாயங்காலம் ஆன உடனே வீட்டுக்கு கிளம்பினான் விக்ரமன். அவன் மனசெல்லாம் இப்போ ரித்தன்யா மட்டும்தான் இருந்தா. தன்னோட குழந்தைய சுமந்துட்டு இருக்கிற ரித்தன்யாவை பார்க்கணும் போல அவனுடைய ஒவ்வொரு உடம்போட அணுவும் துடிச்சிட்டு இருந்தது. காலையில வேற அவளை அடிச்சுட்டு வந்திருக்கோம். அவ என்ன நிலைமையில இருக்காளோ, சாப்பிட்டாலோ இல்லையோ, அவளுக்கு என்ன பிடிக்கும்னு இப்ப வரைக்கும் தெரியாம இருக்கிறது என் தப்பு. அவளுக்கு பிடிச்சது எதுவும் இப்ப வரைக்கும் நான் வாங்கி கொடுத்ததே இல்லையே அப்படின்னு நினைச்சவனுக்கு திடீர்னு தாமேலேயே கோபம் வந்துச்சு. என்ன மனுஷனும் நான்லாம், கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு முறை கூட பூ இப்ப வரைக்கும் நான் வாங்கி கொடுத்ததே இல்லையே அப்படின்னு நினைச்சவன் நேரா வீட்டுக்கு போகாம துணிக்கடைக்கு போய் அவளுக்கு அழகான ஒரு பட்டு புடவையை வாங்கினான். அப்புறம் நகையெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அவ தலையில அலங்கரிக்க பூக்களையும் ஆசையோட வாங்கிட்டவன் தன்னோட வீட்டுக்கு கிளம்பி வந்தான். அப்படி வந்தவன் நேரா அவளுடைய அறைக்கு போய் ரித்தன்யாவை பார்த்தான். ரித்தன்யா அங்க அமைதியா ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு உட்காண்டிருந்தா. அவ முன்னாடி வந்து நின்னவன் அவளை பார்த்து தான் கையில் இருக்கிற பரிசு பொருட்களை அவகிட்ட நீட்டினான். அதை புரியாம பார்த்த ரித்தன்யா, இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா. அது அது வந்து அப்படின்னு தயங்கினவன், இது உனக்கு தான், என்னோட கிஃப்ட், வாங்கிக்கோ அப்படின்னா விக்ரமன். அதை வாங்காமலேயே அதில் உள்ளது என்னன்னு புரிஞ்சு போச்சு ரித்தன்யாவுக்கு. மெதுவா படுக்கையிலிருந்து எழுந்து நின்னவ புத்தகத்தை படுக்கையில் வச்சுட்டு அவனை நேராக பார்த்தா. இப்போ எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லியா இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டா. அவனுக்கு இதுக்கு முன்னாடி யாருக்கும் இது மாதிரி கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு போனதே இல்லைன்னு தோணுச்சு. அதனால தயங்கி அவகிட்ட வந்து இதை நீட்டியிருந்தான்.
இப்போ எதுக்காக இதை வாங்கிட்டு வந்தீங்கன்னு அப்படி அவ கேட்கும்போது அதுக்கு என்ன பதில் சொல்றனே தெரியாம வெடிச்சுக்கிட்டு நின்னான் விக்ரமன். அது நீ பிரெக்னெண்டா இருக்கல்ல, அதுக்கு தான் இந்த கிஃப்ட், வச்சுக்கோ அப்படின்னா. அதை கேட்டவளுக்கு கண்களில் உடனே கண்ணீர் வழிய ஆரம்பிச்சது. அந்த நீர் வழிஞ்ச கண்களோடு அவனை பார்த்த ரித்தன்யா, இவ்வளவு நாள் எனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணாதப்போ உங்க குழந்தைய நான் சுமந்துட்டு இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வாங்கிட்டு வரீங்களே, இது எனக்கு நீங்க கொடுக்குற கூலியா அப்படின்னு கேட்டா. அந்த கூலிங்கிற வார்த்தையை கேட்ட விக்ரமனுக்கு யாரோ தன்னை ஓங்கி பலார்னு அடிச்சது மாதிரி இருந்தது. இல்ல இல்ல அப்படின்னு ஏதோ சொல்ல வாய் எடுத்தவன் காத்துல தான் பேசிட்டு இருந்தான். ஏன்னா ரித்தன்யா அவனோட அறையிலேயே இல்லை. கேள்வி கேட்டுட்டு அவ பாட்டுக்கு அறையை விட்டு அமைதியா வெளில போயிட்டான். விக்ரமன் இடிஞ்சு போய் அந்த படுக்கையில அப்படியே உட்கார்ந்தான். தான் என்ன தப்பு பண்ணோன்னு அவனுக்கு புரியுற மாதிரி இருந்தது. தான் காலையில ரித்தன்யாவை அடிச்சது தப்புன்னு நல்லா தெரிஞ்சிருந்தது. ஆனாலும் அந்த தவறுக்காக அவகிட்ட மன்னிப்பு கேட்க அவனுடைய ஈகோ இடம் தரல. அதனால கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்தவன் மனசை சமாதானப்படுத்திட்டு வழக்கம் போல தன்னோட அலுவலக வேலையில கவனம் செலுத்த ஆரம்பிச்சான். தான் வாங்கிட்டு வந்திருந்த பட்டுப்புடவையும் நகையும் பூவும் அவனுடைய படுக்கையில அனாதையா கிடந்தது. அதை ரித்தன்யா திரும்பி கூட பார்க்கல. அதை உணர்ந்தவனுக்கு மனசுல ரொம்ப வலி ஏற்படதான் செஞ்சது. ஆனாலும் அதை பத்தி அதிகமா யோசிக்காம தன்னோட வேலையில கவனமா இருந்தான் விக்ரமன். அடுத்த நாள் காலையில மேதாவை பார்க்க வந்த பவித்ராவுக்கு ரித்தன்யா கர்ப்பமா இருக்கிறது தெரிய பதறி போனான். நாம எதிர்பார்த்து அந்த விஷயம் நடந்துக்கணும்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. இப்போ என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சபடியே தன்னோட கணவன் கிட்ட வந்து இதை சொன்னான். அதை கேட்ட வாசன் கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டு தன்னோட டேபிள் டிராயர்ல திறந்து ஒரு மருந்து பாட்டிலை எடுத்து பவித்ரா கிட்ட கொடுத்தாரு. அவ புரியாம அதை பார்க்கவும், இது கரு கலைக்கிற மருந்து. நீ எப்போ விக்ரமன் கூட ரித்தன்யா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறத பத்தி சொன்னியோ அப்பவே எனக்கு தெரிஞ்ச ஒரு மருத்துவர்கிட்ட சொல்லி இதை வாங்கி வச்சுட்டேன். இதை எப்படியாவது அவ சாப்பிட்ற பொருளை கலந்து கொடுத்துடு அப்படின்னு சொன்னாரு வாசன். அதை கேட்டவளுக்கு பயமா இருந்தது. என்னங்க இதெல்லாம் தப்பு இல்லையா? ஒரு குழந்தைய அழிக்கிறது ரொம்ப பெரிய பாவங்க. அதுவும் அந்த குழந்தையோட அம்மாவுக்கு தெரியாம அவ வயிற்றுல வளர்ற குழந்தைய அழிக்கிறதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத பாவங்க. இதெல்லாம் நம்ம கண்டிப்பா செஞ்சே ஆகணுமா அப்படின்னு கேட்டா பவித்ரா. ஒன்றும் பிரச்சனை இல்லை பவி, வேண்டாம்னா விட்டுரு. அந்த குழந்தை நல்லா வளர்ந்து பெருசானதுக்கு அப்புறம் நம்ம மொத்த சொத்தையும் அது வாறு சுருட்டிட்டு போயிடும். நம்ம பேத்தி மேதா அனாதையா நிப்பா. பரவாயில்லைன்னா விட்டுடு, அது வளரட்டும் அப்படின்னு சொல்லி தன்னோட ஃபைல பார்வையை பதிச்சாரு வாசன். ரொம்ப நேரம் அங்கிருந்து யோசிச்சுட்டே இருந்தா பவித்ரா. அப்புறம் மனசை திடப்படுத்திக்கிட்டு அந்த பாட்டில் மருந்தை எடுத்துட்டு வெளில போனான். அவ போறதையே பார்த்துட்டு இருந்தாரு வாசன். கொஞ்ச நேரம் கழிச்சு தன்னோட தந்தையை பார்க்க வந்த ஜெகன், அப்பா நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனே, உண்மையா அப்படின்னு கேட்டான். என்ன அப்படிங்கிற மாதிரி வாசன் ஜெகனை பார்க்க, அந்த ரித்தன்யா கர்ப்பமா இருக்காளாமே, இப்பதான் அம்மா என்கிட்ட சொன்னாங்க. இப்போ என்னப்பா பண்றது? நம்ம எந்த விஷயமெல்லாம் நடக்கவே கூடாதுன்னு பிளான் பண்ணி பாவனாவை விக்ரமனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோமோ அது எல்லாம் பலிக்காம போயிடுச்சு. அந்த ரித்தன்யா கர்ப்பமானா நம்முடைய மொத்த சொத்தும் அந்த குழந்தைக்கு தான் போய் சேரும். விக்ரமன் சொன்ன அந்த 5 வருஷத்துலலாம் நம்மளால கடன் எல்லாம் அடைக்க முடியாது. அதுல இப்போ நம்ம எதுவுமே செய்ய முடியாதேப்பா அப்படின்னு தவிச்சபடி சொன்னான் ஜெகன். அதை கேட்ட வாசன், எனக்கு தெரியும் ஜெகன், அதனாலதான் குழந்தைய அழிக்கிறதுக்காக உங்க அம்மா கிட்ட மருந்து கொடுத்து அனுப்பிச்சேன் அப்படின்னு சொன்னாரு வாசன். தன்னோட தந்தையை மெச்சியபடி பார்த்தான் ஜெகன். சூப்பரப்பா, அந்த குழந்தைய அழிச்சிட்டா அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது இல்லையா அப்படின்னு கேட்டான் ஜெகன். அப்படி சொல்ல முடியாது ஜெகன், இந்த குழந்தைய மட்டும்தான் நம்ம கலைக்க திட்டம் போட்டிருக்கோம். அது இப்போதைக்கு நடக்குமான்னு சந்தேகம்தான். அப்படியே நடந்தாலும் மறுபடியும் ரித்தன்யா கர்ப்பமானா மறுபடியும் நம்ம மருந்து கொடுத்து கலைக்க முடியுமா என்ன? இப்படி எத்தனை தடவை உங்க அம்மாவை அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்க முடியும்? ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் கண்டிப்பா பவித்ரா மேல அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். அதனால பிரச்சனை தான் அதிகமாகும் அப்படின்னாரு ஜெகன். ஜெகனையே பார்த்தான். அப்போ இதுக்கு என்னதான்ப்பா வழி அப்படின்னு கேட்டவன் கிட்ட, ரித்தன்யா இந்த தடவை மருந்து சாப்பிட்டோம் ஜெகன். குழந்தை வயிற்றுலேயே அழிஞ்சதுக்கு அப்புறம்
இனி குழந்தை உருவாகாமையே இருக்கிறதுக்கு என்ன மருந்து கொடுக்கணுமோ அதை உங்க அம்மா கிட்ட கடைசியா கொடுத்து அனுப்பிச்சிடலாம். அவ்வளோதான் விஷயம், முடிஞ்சுது. இனி அந்த வீட்டுக்கு வாரிசு நம்ம பேத்தி மேதா மட்டும்தான். வேற யாரும் வரவே முடியாது, வரவும் விடமாட்டேன் அப்படின்னு திமிரோட சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு வாசன். தன் தந்தையின் மூளையை நினைச்சு அவரை பெருமையோட பார்த்துக்கிட்டு இருந்தான் ஜெகன்.